இடையில கொஞ்ச காலம் சினிமாவை விட்டு விலகி இருந்து அதுக்கு பிறகு கதாநாயகனா மட்டுமே நடிச்சிட்டு இருந்த வடிவேலு திரும்பவும் காமெடியனா களமிறங்க இருக்க திரைப்படம் கத்திச்சண்டை. இதுல விஷால் கதாநாயகனாவும் தமன்னா அவருக்கு ஜோடியாவும் நடிக்கிறாங்க. மருதமலை, தலைநகரம் போன்ற படங்களை இயக்கின சுராஜ் இந்த படத்தை டைரக்ட் பண்ண இருக்காரு. கத்திச்சண்டை திரைப்படத்துக்கான பூஜை இப்ப நடந்து முடிஞ்சிருக்கு. அது பத்தின ஒரு தொகுப்பை பார்க்கலாம். கத்தி சண்டை என்ற திரைப்படத்தோட பூஜா. இது சுராஜ் சாரோட டைரக்ஷனில் உருவான படம். ஃபர்ஸ்ட் டைம் சுராஜ் சாரோட நடிக்கிறேன். ப்ரொடியூசர் நந்தகோபால் சார், மெட்ராஸ் என்டர்டெயின்மெண்ட் பேனரில். இதில் ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணுன்னா, அண்ணன் வடிவேலுன்னு ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது நான் 9 வருஷம் கழிச்சு அண்ணனோட திமிர் படத்துக்கு அப்புறம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். பங்காளி என் கூட 2 படம் பெரிய ஹிட்டு கொடுத்தவர். தலைநகரம், மருதமலை. அதே மாதிரி திமிருங்கிற படம் தான் 9 வருஷத்துக்கு மேலே நானும் விசாலம் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் எல்லாருமே 3 பேருமே ஒன்று சேர்ந்துருக்கோம். அது எப்படி சேர்ந்துருக்கோம்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஒன்று அடைஞ்சிருக்கோம். இப்போ இதில் நடிகர் சங்க பிரச்சனையில், இந்த நடிகர் சங்கத்துலேருந்து எங்களுக்கு அடுத்தடுத்து எல்லாமே பூராமே வெற்றி மேல் வெற்றி, வெற்றி மேல் வெற்றி, வெற்றி மேல் வெற்றியாக வந்துடுற நேரத்தில் எங்களுக்கு இந்த படம் கிடைச்சது பெரிய, அதாவது பல மடங்கு வெற்றி மாதிரி எங்கள் கண்ணுக்கு நல்லா தெரியுது. இந்த படம், இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு விஷால். காம்பினேஷனில் ஃபுல்லாக, அதாவது எல்லாருமே எந்த அளவுக்கு எப்படி மருதமலை, தலைநகரம், திமிரு இந்த மாதிரி எத்தனையோ படங்களில் நீங்கள் எப்படி ரசிச்சிங்களோ அதே அளவுக்கு, அதை விட 100 மடங்கு இந்த படத்தை ரசிக்கக்கூடிய அளவுக்கு நகைச்சுவை. சும்மாவே அவர் கொட்டலாமே ஆடுவார். யார்? பங்காளி சுராஜ். நகைச்சுவையில் இந்த படத்தில் ரொம்ப அதாவது சீன் பை சீனு அது விஷால் காம்பினேஷனில் இதில் ரொம்ப வித்தியாசமான நகைச்சுவையோட நல்ல கமர்ஷியல் உள்ள அவர் கதை பிரகாரமே இந்த என்னுடைய கேரக்டர் போய்கிட்டே இருக்கும். இட்ஸ் ஃபுல்லி பேக்ட் என்டர்டெய்னர். இதில் சூரி கூட ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. அண்ட் தமன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட சேர்ந்து நடிக்கிறேன். விஷால் சார் என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை இந்த படத்தை கொடுத்துருக்காரு. அவருடைய நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன். இந்த கூட்டணியோட என்னுடைய மெட்ராஸ் என்டர்பிரைஸ் நானும் ஜாயின் பண்ணியிருக்கனால இந்த படம் ஒரு மிகப்பெரிய 3 வெற்றியில் சந்தித்து 4வது வெற்றியை கொடுப்பாங்கிற எந்த ஒரு டவுட் இல்லாமல் இந்த வருஷத்தில் மிகப்பெரிய கத்தி சண்டை மக்களுடைய ஒரு விருப்பமான ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபிலிமாக இருக்குங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை.